வெல்கம் டு கிளாஸ் சிவில். இந்த வீடியோல மோர்டார் பத்தி பார்க்கலாம். போன வீடியோலலாம் பிரிக் அதுக்கு முன்னாடி ஸ்டோன்ஸ் பத்திலாம் பார்த்தோம். இந்த பிரிக்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாண்டிங் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, கலவைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து மோர்டார். இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு பைண்டிங் மெட்டீரியல் ஒன்று இருக்கும். ஓகே, அதாவது ஒன்னோட ஒன்று ஒட்டுறதுக்கு அந்த ஒரு தன்மை இருக்கிற ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் ஏதர் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சிமெண்டா இருக்கும், அது இல்லாம லைம் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் பைண்டிங் மெட்டீரியல். அதை தவிர்த்து அதில் வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபைன் அக்ரிகேட். ஃபைன் அக்ரிகேட்னா சாண்ட், ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்ட் முன்னாடிலாம் அதிகமாக இதாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே மேக்ஸிமம் எம் சாண்டாக தான் இருக்கும், மேனுஃபேக்சரர் சாண்ட். மேனுஃபேக்சரர் சாண்ட் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. இதை தவிர்த்து சுர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம வந்து ஃபைன் அக்ரிகேட்டா யூஸ் பண்ணலாம். அண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய ஃப்ளை ஆஷஸ் இதெல்லாம் கூட ஃபைன் அக்ரிகேட்ஸா நம்ம யூஸ் பண்ணலாம் மோர்டார்ல. மூணாவது விஷயம் வாட்டர். ஸோ இது மூணும் கலந்தது தான் என்னதுன்னா நமக்கு இந்த மோர்டார் அப்படின்றதே கிடைக்கும். சரி, இதுல இந்த பைண்டிங் மெட்டீரியல் எதை யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து மோர்டார்ல டைப்ஸ் இருக்கு. அதுதான் என்னென்னு இப்ப பார்க்க போறோம். டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் சிமெண்ட் மோர்டார். ஸோ பேர்லேயே தெரியுது, நம்ம அதில் பைண்டிங் மெட்டீரியல் வந்து வெறுமே சிமெண்ட் யூஸ் பண்ணால் அது சிமெண்ட் மோர்டார். அடுத்தது ஆப்வியஸ்லி என்ன இருக்கும், லைம் மோர்டார். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிமெண்ட்டையும் லைமையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து சிமெண்ட் லைம் மோர்டார், அப்படி இல்லைன்னா ஆர் காஜ்டு மோர்டார், GAUGED காஜ்டு மோர்டார். ஓகே, அதுக்கு இன்னொரு நேம். நாலாவது விஷயம், சில அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பெஷல் மோர்டார் கூட சம்டைம்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா ஸ்பெஷல் மோர்டார்னு சொல்லி சில அட்மிக்சர்ஸ் அடிட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட மோர்டார் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக மோர்டார் பற்றி. பிரிக் மேசன்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிக் லைன் போயிட்டு இருக்கு அப்படின்னா அகைன் அது கீழே அடுத்த லைன் வரும் இல்லையா, அப்படி வரப்போ இந்த வெர்டிக்கல் ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரே லைன்ல இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துடக்கூடாது. ஓகே, ஸோ கொஞ்சம் இதுல ஒரு லைன் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வெர்டிக்கல் ஜாயிண்ட்டுக்கு நேரா இந்த பக்கம் ஒரு பிரிக் வந்து அந்த ஜாயிண்ட்டை முடிச்சிடணும். ஸோ தட் கண்டினியூஸா வெர்டிக்கல் ஜாயின்ஸ் வராம பார்த்துக்கணும். அப்படி வந்துச்சுன்னா வால் உங்களுக்கு அந்த மேசன்ரி ஒர்க் வீக்கா இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு, ஒரு ஃபுல் பிரிக் அதோட ஒரு ஜாயிண்ட், தென் இதை வந்து ஹரிசாண்டல் ஜாயிண்ட் சொல்றோம் இல்லையா, இது ரெண்டும் இந்த மொத்த லென்த் சேர்ந்தது வந்து ஒரு பிரிக்கோட லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகே, இந்த ஆங்கிள் ஒரு பிரிக் எடுக்கணும்னா ஈக்குவலா இருக்கணும். இது எல்லாமே வந்து பாண்டிங்கான இருக்கிற ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸா எங்கேயாவது கொஸ்டின் கேட்கலாம். இப்போ பாயிண்டிங்னா என்ன, பிளாஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். பாயிண்டிங் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க இல்லையா, இந்த ஜாயின்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ற ஒரு ஆக்ஷன் தான் வந்து பாயிண்டிங். அதாவது இந்த ஜாயிண்ட்ல ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம், கட்டினதுக்கு அப்புறம். இதுக்கு பேர் வந்து பாயிண்டிங். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெதர்டு பாயிண்டிங், ஸ்ட்ரக் பாயிண்டிங், ஃப்ளஷ் அப்படின்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுறது. தென் வி குரூவ்னா ஒரு மாதிரி குரூவ்டா இருக்கிற டைப். கீடு பாயிண்டிங் அப்படிங்கிறது ஸோ இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப டீடைலோட நோட் பண்ணியிருந்தோம்னா மேசன்ரி ஒர்க்ல இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். முக்கியமா பழைய பில்டிங்ஸ்ல எல்லாம் நல்லாவே தெரியும் இந்த பாயிண்டிங் அப்படின்றது பண்ணியிருக்கிறது. எதுக்காகனா மெயினா இந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. ஏன்னா ஒரு பிரிக் மேசன்ரி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஜாயின்ஸ், இந்த மாதிரி வெர்டிகல் ஜாயின்ஸ் இதெல்லாம் தான் வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன பாயிண்டிங் கவனிச்சிங்களா, இங்க ஒரு வெர்டிகல் ஜாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு நடுவில் இந்த பிரிக் வந்து அதை பிரேக் பண்ணிடும், அப்புறமா இங்க ஒரு வெர்டிகல் ஜாயிண்ட் வருது. இந்த மாதிரி தான். அண்ட் பாயிண்டிங்ன்றது இதுதான். நெக்ஸ்ட் பிளாஸ்டரிங். இது நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ ஒரு ரஃப் சர்ஃபேஸ், ஒரு ரஃப் வால் இருக்குன்னா கவர் பண்றதுக்காக அது மேல பிளாஸ்டரிங் ஒர்க் கொடுப்பாங்க. பாயிண்டிங் பிளாஸ்டரிங்கான வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான், இந்த மாதிரி இன்னர் சர்ஃபேஸ்ல தான் நிறைய பண்ணுவாங்க இந்த பிளாஸ்டரிங் ஒர்க் அப்படின்றது. அவுட்டர்லயுமே சில இடத்துல பண்ணலாம். சரி, இந்த பிளாஸ்டரிங் பார்த்தீங்கன்னா 3 கோட் கொடுப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கோட் பொறுத்த வரைக்கும் 1.25 சென்டிமீட்டர் இருக்கும் அதோட திக்னஸ். செகண்ட் ஒன் ஃப்ளோட்டிங் கோட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கோட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஃப்ளோட்டிங் கோட் கொடுப்பாங்க. இந்த ஃப்ளோட்டிங் கோட் அப்படிங்கிறது 1.75 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் கோட் முடிஞ்சு ஒரு 2 days கேப்ல. ஓகே, தேர்ட் ஒன் வந்து ஃபைனல் ஆர் தேர்ட் கோட். இதோட திக்னஸ் வந்து 0.3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஃப்ளோட்டிங் கோட் முடிஞ்சு 5 days கழிச்சு இது கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கோட் முடிஞ்சு 2 daysல ஃப்ளோட்டிங் கோட் முடிஞ்சு 5 daysல தேர்ட் கோட்.
இதுதான் பிளாஸ்டரிங் பொறுத்த வரைக்கும். இந்த பிளாஸ்டரிங்கோட திக்னஸ் வந்து யூனிஃபார்மா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு we will use bull mark. ஸோ இதெல்லாம் தான் பிளாஸ்டரிங், பாயிண்டிங் அண்ட் மோட்டார் பத்தி. அடுத்த வீடியோ அந்த மோட்டார்ல பைண்டிங் மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா, அந்த லைம், சிமெண்ட் இதை பத்தி எல்லாம் அடுத்த வீடியோல இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கிளாசிக் சிவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.